ஹலோ வியூவர்ஸ், ஒரு நியூ ஆரிகாட்டில் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதில் ப்ளவுஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கணும். அந்த ஃப்ரேமோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டை 2 டைம்ஸாக போட்டு திக்காக எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 த்ரெட்டையும் அந்த ஃப்ரேமில் உள்ள ஹோல்ஸ் வழியாக நுழைக்கணும். அது நீடில் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஏதாவது ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ்குள்ளே நுழைக்கணும். ஒரு தடவை ஃப்ரண்ட்லேருந்து நுழைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த ஹோல்ஸை பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ கடைசி வரையிலையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த த்ரெட்டை நுழைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சுற்றி எடுத்த நூல் வழியாகவே இதை இழுத்துட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு நாட் விழும். ஸோ இதுக்கப்புறமா ரிவர்ஸில் நுழைச்சிட்டு வரணும். ஸோ இப்போ அந்த ஹோல்ஸோட 2 சைட்லேயும் த்ரெட்டு போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேமோட 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி த்ரெட் இருக்கணும். கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது இந்த இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ண நூலோடு சேர்த்து ஒரு தடவை சுற்றி எடுத்து கட்டிடணும். நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடில் உள்ள ஃப்ரேம்ஸ்லையும் அந்த நூல் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லூப்ஸு நாட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேமோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத் ரெடி பண்ணிக்கணும். இந்த கிளாத்தை அந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு இது மேலே தான் நம்ம ப்ளவுஸ் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ அதே பைப்பிங் த்ரெட்டை ஊசியில் கோர்த்து எடுத்துட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இந்த கார்னர் வந்தாச்சு. இந்த கார்னர்லேயும் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி அடுத்த சைடில் உள்ள ஃப்ரேம்லேயும் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் இந்த டம்மி கிளாத்தை ஃபிட் பண்ணிவிட்டு இது மேலே தான் நம்ம இப்போ ப்ளவுஸ் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் ப்ளவுஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.